A solid circular shaft is subjected to a bending moment of 30 into 10 power 5 Newton millimeter and a torque of 100 into 10 power 5 Newton millimeter. The shaft material has an ultimate tensile stress of 700 Newton per millimeter square and ultimate shear stress of 500 Newton per millimeter square. The factor of safety is 6. Determine the diameter of the shaft. So, இதில் வந்து ஒரு ஷாஃப்டை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பெண்டிங் மூமெண்ட் கொடுத்துட்டாங்க 30 into 10 power 5 நியூட்டன் மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கிவன் டேட்டாவில் பெண்டிங் மூமெண்ட் M is equal to 30 into 10 power 5 நியூட்டன் மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இது யூனிட் கன்வர்ஷன் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஸ்டாண்டர்ட் யூனிட் தான் இருக்குது, நியூட்டன் மில்லிமீட்டர். அதுக்கப்புறம் டார்க்கும் கொடுத்துட்டாங்க 100 into 10 power 5 நியூட்டன் மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டார்க்கு T is equal to 100 into 10 power 5 நியூட்டன் மில்லிமீட்டர். The shaft material has an ultimate tensile stress of 700 Newton per millimeter square கொடுத்துருக்காங்க. ஸோ டென்சில் ஸ்ட்ரெஸ் அல்டிமேட் டென்சில் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அல்டிமேட் டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம சிக்மா TU அப்படின்னு சொல்லிட்டு எழுதிப்போம். 700 Newton per millimeter square. அதே போல் அல்டிமேட் ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க 500 Newton per millimeter square. ஸோ அல்டிமேட் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வந்து டோ U அப்படின்னு சொல்லிட்டு எழுதிப்போம். 500 Newton per millimeter square. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருக்காங்க 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ FOS ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம ஷாஃப்டை டிசைன் பண்ணணும், டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றிப்போம். ஏன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸில் வச்சு டிசைன் பண்ணக்கூடாது, அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ அலோவபிள் ஸ்ட்ரெஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, இதுதான் ஃபார்முலா. ஸோ சிக்மா T நான் கண்டுபிடிக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு 700 divided by 6. இது போட்டோம்னா 700 divided by 6 is equal to 116.66 அப்படின்னு சொல்லிட்டு வருது நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். அதே போல் அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அல்டிமேட் ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ அல்டிமேட் ஷியர் ஸ்ட்ரெஸ் 500ன்னு கொடுத்துருக்காங்க, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 500 divided by 6 equal to 83.33 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் நமக்கு தேவை கிடையாது. ஆக்சுவலாக நமக்கு என்ன ஸ்ட்ரெஸ் தேவை அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் தேவை. ஆனால் இங்கே டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இது போல் கொடுத்துருந்தா நம்ம டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸே நம்ம என்ன செய்யலாம், பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு டிசைனில் இந்த ஷாஃப்டை பொறுத்த வரைக்கும் டென்சைல் ஸ்ட்ரெஸ் நமக்கு தேவைப்படாது, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஓரளவு பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸும் சேமாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம், டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸே நான் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸாக அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ சிக்மா T நான் சிக்மா B அப்படின்னு சொல்லிட்டு நான் அசியூம் பண்ணி டிசைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் ரெண்டுமே ஆக்ட் ஆகுது ஷாஃப்டில், எம்மும் ஆக்ட் அதாவது டார்க்கும் இருக்குது, பெண்டிங் மூமெண்ட்டும் இருக்குது. ஸோ இது போல் டார்க்கும் இருந்து பெண்டிங் மூமெண்ட்டும் இருந்தால் நம்ம என்ன செய்யணும், ஈக்குவலன்ட் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி ஷாஃப்ட் ஃபார்முலா பேஜில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஈக்குவலன்ட் டார்க் TE அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிக்கணும். இந்த TEயோட ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க, √KBM + KTT த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஃபார்முலாவை எழுதிப்போம். So TE is equal to √KBM the whole square plus KTT the whole square. இதில் KB KT அப்படிங்கிறது பெண்டிங் ஃபேக்டர் ட்விஸ்டிங் ஃபேக்டர் ரெண்டுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், KB is equal to 1ன்னு வச்சுக்கலாம், KT is equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஒன்றும் ரன்னிங் கண்டிஷன் கொடுக்கணும், இந்த கொஸ்டினில் ரன்னிங் கண்டிஷனும் கொடுக்கல. அப்படிங்கும்போது இந்த KB KT வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். சப்போஸ் ரன்னிங் கண்டிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி ரன் ஆகுது, ரஃபாக ரன் ஆகுதா, அதுபோல் வைப்ரேஷன் இருக்கா, அதுபோல் கொடுத்தாங்கன்னா நம்ம டேட்டா புக்கை பார்த்து இந்த KB KT வேல்யூ எடுக்கலாம். அவங்க கொடுக்கலங்கிற பட்சத்தில் நான் என்ன செய்கிறேன், KB KT வேல்யூ
1 அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ TE வேல்யூ என்ன வரும்? ரூட் ஆஃப் இது 1 ஆயிடுச்சுன்னா 1 இன்ட்டு m தான். அப்போ KB போட தேவையில்லை, m ஸ்கொயர். அதே போல் KTயோட வேல்யூ 1 ஆயிடுச்சு, அப்போ T ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். therefore TE is equal to root of mோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 30 into 10 power 5 ஸ்கொயர் ப்ளஸ் Tயோட வேல்யூ 100 into 10 power 5 ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 30 exp 5, அதாவது 30 into 10 power 5 இப்படி தான் டைப் பண்ணோம். 30 அழுத்தி exp பட்டன் அழுத்தி 5 அழுத்தினா போதும். ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் 100 exp 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு. ஸோ இவ்வளோ வருது. இப்போ நான் ரூட் எடுக்கிறேன். ரூட் ஆன்சர் ஈக்குவல் டு, ஸோ இந்த வேல்யூ வருது. அதாவது TE வேல்யூ என்ன வருது அப்படின்னா 10440,306.51 நியூட்டன் மில்லிமீட்டர் இந்த வேல்யூ வருது. இப்போ நான் TE வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம்? டயாமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? ஃபார்முலா நம்பர் 3 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். TE is equal to pi by 16 tau dq இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அப்போ TE is equal to pi by 16 tau into dq. ஸோ இதில் வந்து d தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. அதனால் pi tau 16 இது மூணுத்தையும் அந்த சைடு கொண்டு போங்க. கொண்டு போகும்போது இந்த 16 இருக்கு இல்லையா, இது மேலே வந்துடும், பையும் டவும் கீழே வந்துடும். அப்போ ஃபார்முலாவில் TE into 16 divided by pi into tau is equal to d cube அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா Tயோட வேல்யூ இங்கே இருக்குது 10440,306.51 into 16 divided by pi into tau. டவுனா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு 83.33 அப்படின்னு சொல்லிட்டு வருது இஸ் ஈக்குவல் டு dq. ஸோ ஆல்ரெடி எனக்கு டார்க்கோட வேல்யூ கால்குலேட்டரில் இருக்குது, அதனால் இன்ட்டு 16 போடுறேன் ஈக்குவல் டு டிவைடு ப்ராக்கெட் ஓப்பன் பை இன்ட்டு 83 ஷிஃப்ட்டு பை இன்ட்டு 83.33 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த வேல்யூ வருது 638,090.05 அப்படின்னு சொல்லிட்டு வருது இஸ் ஈக்குவல் டு டி கியூப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இந்த கியூபை நான் இந்த சைடு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா கியூப் ரூட்டாக மாறிடும். இப்போ இது கியூப் ரூட் எடுப்போம். ஸோ ஷிஃப்ட்டு கியூப் ரூட் ஆன்சர் ஈக்குவல் டு 86.09 வருது. ஸோ இப்போ டி இஸ் ஈக்குவல் டு 86.09 mm அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ நம்ம டார்க்கை பேஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ட்விஸ்டிங் ஈக்குவலன்ட் டார்க்கை பேஸ் பண்ணி நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே போல் ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிக்கணும். அதை பேஸ் பண்ணியும் டயாமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரெண்டுமே ஆக்ட் பண்ணுது, பெண்டிங் மொமெண்ட்டும் டார்க்கும். ஸோ இங்கே ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட்க்கு உண்டான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ME is equal to 1/2 KBM plus root of KBM the whole square plus KTT the whole square. இதான் வந்து ஃபார்முலா. இதை நான் இங்கே எழுதிக்கிறேன். ME is equal to 1/2 KBM plus root of KBM the whole square plus KTT the whole square. இப்போ ME is equal to இங்கேயும் KB வேல்யூ KT வேல்யூ 1 ஆகிடும். அப்போ ஃபார்முலா வந்து எப்படி ஆகிடும்னா M plus root of M square plus T square அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ ME is equal to 1/2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா M வேல்யூ வந்து இங்கே இருக்குது 30 into 10 power 5 ப்ளஸ்ஸு இந்த ரூட் ஆஃப் M square plus T square வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரூட் ஆஃப் M square plus T square இங்கே இருக்குது இல்லையா, அதே தான் இங்கேயும் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இங்கே வேல்யூ சால்வ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வருது? இந்த ஆன்சர் வருது. இது அப்படியே நம்ம எடுத்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். அப்போ 10,440,306.51 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும்.
ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். 30 exp5 equal to plus 10440 306.51 equal to அதுக்கப்புறம் divided by 2 போடுங்க. 2 equal to போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வருது. ஸோ ME எவ்வளோ வருது அப்படின்னா 6720.153.255 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ ME வச்சு நம்ம ஒரு டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். திருப்பிக்கலாம். ஸோ ME வச்சு டயாமீட்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ME is equal to pi by 32 sigma b dq. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ME is equal to pi by 32 sigma b into dq. இதில் sigma b அப்படிங்கிறது பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு. ME இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ டயாமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த பை சிக்மா பி 32லாம் அந்த சைடு அனுப்புவோம். 32 மேலே வந்துடும், பையும் சிக்மா பியும் கீழே வந்துடும். அப்போ ME into 32 divided by pi into sigma b equal to dq அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ME ஓட வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 6720.153.255 into 32 divided by pi into sigma b. சிக்மா பி இங்கே பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அவங்க கொடுக்கல, ஆனால் டென்சில் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே நான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸாக எழுதிக்கிறேன். 116.66 ஈக்குவல் டு டிக்யூ. ஸோ இப்போ இந்த பெண்டிங் மொமெண்ட் ME ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட் ஆல்ரெடி என் கால்குலேட்டரில் இருக்குது. அதனால் இன்ட்டு 32 இந்த வேல்யூவை நான் கொடுத்துட்றேன். ஈக்குவல் டு டிவைடு ப்ராக்கெட் ஓப்பன் பை இன்ட்டு 116.66 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த வேல்யூ வருது 586,755.69 ஈக்குவல் டு டி கியூப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இந்த கியூப் இருக்கு இல்லையா, இதை இந்த சைடு அனுப்பிச்சிட்டா கியூப் ரூட்டாக மாறிடும். ஸோ அப்போ இதுக்கு கியூப் ரூட் இருக்கும். ஷிஃப்ட்டு கியூப் ரூட் ஆன்சர் ஈக்குவல் டு 83.71 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அப்போ D இஸ் ஈக்குவல் டு 83.71 mm அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு டயாமீட்டர் வருது. ஒன்று வந்து 83.71, இன்னொன்று வந்து 86.09 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதில் எந்த டயாமீட்டர் ஷாஃப்ட்டுக்கு அஸ்யூம் பண்ணலாம் அப்படின்னா, எது அதிகமாக வருதோ அதான் அஸ்யூம் பண்ணணும். அப்போ தான் ஷாஃப்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும், உடையாது. அதனால் உடையாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன், டயாமீட்டர் 86 எடுத்துக்கிறேன். ஸோ டேக்கு D is equal to 86.09. ஆனால் இதையும் எடுக்கக்கூடாது, ஏன்னா இதை வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஷாஃப்ட் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக டேட்டா புக்கை பார்த்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போ இதில் 86க்கு அடுத்தது எந்த வேல்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 80, 85, 86 வரல. அதுக்கப்புறம் என்ன வருது, டேட்டா புக்கில் 90 அப்படின்னு சொல்லிட்டு வருது. பேஜ் நம்பர் 7.25 டேட்டா புக்கில் நீங்கள் பாருங்கள். அப்போ ஷாஃப்ட் டயாமீட்டர் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 90 mm அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஃப்ரம் டேட்டா புக் அப்படின்னு வேண்டாம் எழுதிக்கலாம். ஃப்ரம் டேட்டா புக் அந்த பேஜ் கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 7.25 PSG டிசைன் டேட்டா புக், அதையும் நீங்கள் எழுதிங்க.